நம்ம உடம்பு நம்ம வாழ்ந்து வாழ்ந்து என்ன ஆயிருக்கும்னா, உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலயும் எல்லா விதமான பதிவுகளும் இருக்கும். அப்ப அந்த பதிவுகள் இருக்கும்போது என்ன ஆகுது? நீ தூங்கிடும்போது பிரெயின்ல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு அவேக்கன் நிலை கிடைக்குது உனக்கு. இங்கிருந்து இன்னொரு மனிதனோட மூளைய கூட கனெக்ட் பண்ண முடியும். நம்ம நியூரான்ஸ் நேச்சரோட கனெக்ட் பண்றதுக்கு அதிக அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நியூரான்ஸ் என்ன ஆகும்? சில நேரங்கள்ல நேச்சரோட கனெக்ட் பண்ணும்போது, எதிர்காலத்துல வர்றது கூட உனக்கு காட்டிக் கொடுக்கும். இதுவும் நடக்கும். உனக்குள்ள இருக்கிற ஆசைகளையும், உனக்குள்ள பதிவுகளையும் கனவாவும் காட்டும். சில நேரங்கள்ல எங்கேயோ நடக்க வேண்டிய விஷயத்த கூட எடுத்துட்டு வந்து காட்டும். ஏன்னா பிரெயின் நியூரான்ஸுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ஒரு எபிலிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நியூரான்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் நியூரான். நம்ம உடம்பை நடத்துவதற்கு முக்கியமான காரணம், மூளையின் முக்கியமான காரணம் வந்து நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸ் வந்து எதை வேணாலும் கனெக்ட் பண்ணி உனக்கு ஒரு சினிமா காட்ட முடியும்.